போட்டுடலாம் இப்போ. கொட்டுங்க யாரா கொட்டுங்க. நல்லா கொட்டுமா கொட்டுமா. பைச்சுது தங்க மாதிரி. நல்லா கலரி விடுங்க. அப்பதான் மசாலா நல்லா இறங்கும். யாரா இருக்குறானே தெரியாம வந்து. அப்பா எனக்கு 2 பீஸ் தாங்க, நான் இப்பவே சாப்பிட்டு போல இருக்குது. நாங்க 10 கிளாஸ் தேவையான தண்ணி அளந்து ஊத்திக்கிறோம். நீங்களும் அது மாதிரி ஊத்திக்கங்க. நல்லா மசாலாலாம் ஏறி முடியறால. லெமன் பிஞ்சு விட்டுக்கலாம். இது மழை பெய்ற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சா பார்த்துட்டு அரிசி போட்டுடலாம். போடுமா. கொதிச்சு அரிசி போட்டுடலாம். கொதிச்சிச்சு. போடுமா கொட்டுமா அரிசியை. பொறுமையா. கொட்டு. என்னப்பா மழை அப்படியே பொறுமையா கலரி விடுங்க. கிளறு. அரிசி உடையாம இருக்கும். அப்ப அதிகபட்சமாக கலரக்கூடாது. அடிக்கடி கிளறக்கூடாது. தம் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கணும். நெருப்பள்ளி மேலே போட்டுக்கலாம். மேலே போட்டு தம் போட்டுடலாம் ஒரு 20 நிமிஷம். போடுமா. அப்பதான் தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆகும். நம்ம அடுப்பு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பிரியாணி. அடுப்புக்கு அடியில் ஒரு துளி நெருப்பு கூட இல்லாமல் வச்சிருங்கப்பா. மறக்காம பட்டாபட்டி குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.